வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இது டீ டைமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணி விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3/4 பவுல் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரவை எடுத்துகிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ரவை கொஞ்சம் சன்னமான ரவையாக இருக்கட்டும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கிறனால நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ரவை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறுனதுக்கு அப்புறமா நாம் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம இந்த ரவையை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு ரவை சன்னமாக இருந்தால் தான் உங்களுக்கு இப்படி வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் தண்ணிக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம அந்த 3/4 பவுல் எடுத்தோம்ல ரவை கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா பொடியாக இருக்கணும் வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. இந்த மசாலையும் கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா மசாலா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக வேக வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான் இது ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ நல்லா வதக்கி விட்ருங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுட்ட உருளைக்கிழங்கு, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு போடலைன்னா உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மசாலோட மிங்கிள் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிங்கிள் ஆகி நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரவை மாவு மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதையே போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாலித்தீன் கவரை இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டிக்கலாங்க. நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. கவர் போட்டிங்கனாதே இந்த மாதிரி ரோல் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ரோலாக வர்றதுக்காகத்தான் நம்ம பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல ரோல் மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க. ரோல் போடலின்னா உங்களுக்கு ரவை உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம ரோல் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோலாக உருட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிறத லைட்டாக ஒரு உருட்டு மட்டும் உருட்டி விட்டுக்கலாம். ஓரங்களை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சேஃபில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் பாலித்தீன் கவர் போடாமல் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிருங்க, நிலத்தில் ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலித்தீன் கவர் அப்புறம் ஈஸியாக இருக்கும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், நான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பாருங்கள் நான் ரவையவே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ரொம்ப ஓரங்களில் ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா நம்ம ரோல் பண்ணியில் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடுங்க. ஸோ ஓரங்கள் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பாலித்தீன் கவரில் ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டிங்கன்னா கவர் போட்டால் தான் இந்த மாதிரி ரோல் ஆகும் நம்மளுக்கு, இல்லைன்னா ரோல் ஆகாது. ஸோ பாருங்கள் ரோல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதே ஓரங்களை கட் பண்ண அவசியம் இருக்காது, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஓரத்தில் கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறையா இருந்ததுனால நான் ஸ்டஃப் வெளியில் வந்திருக்குது. நம்ம அதனால தான் கொஞ்சம் ஓரங்களில் கம்மியாக வச்சுக்கணும். பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இதை லைட்டாக நம்ம எண்ணெயில் ஒரு தடவை நல்லா போட்டு எடுத்துட்டோன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பாருங்கள் நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டால் போதுங்க, நிறைய டைம் திருப்பி போட அவசியம் இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரவையும் குக் ஆகிடுச்சு, ரெண்டாவது உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்தது தான். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரே ஒரு தடவை மட்டும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ திருப்பி போட்டாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பேட்ச் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலே உங்களுக்கு வந்து இதில் இழுக்காதுங்க, ஆயில் இழுக்காது. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக நம்ம போட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆயிலெல்லாம் உறிஞ்சாது. ஸோ பாருங்கள் நல்லா ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ரவை சாப்பிடாத குழந்தைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸுங்க. ஸோ நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.